நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா தயிர் தான் தாளிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பத்தை வச்சுக்கிறேன். தயிர் தாளிச்சிட்டு வாழைத்தண்டு பொரியல். சட்டி சூடாகட்டும். சட்டி சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். தயிர் தாளிச்சிட்டு வாழைத்தண்டு பொரியல். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு 3 வத்தல். ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், தயிருக்கு வெங்காயம்லாம் போடுறாங்களா தாளிச்சின்னு கேட்காதீங்க. நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. வெங்காயம் போடலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக. ஓகேவா? கொஞ்சம் அது நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு. ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள், பெருங்காயம், பாருங்கள் 1/2 லிட்ரு தயிர் அடித்து வச்சுருக்கேன். பாக்கெட் தயிர் தான், நல்லா இதை அடித்து வச்சுருக்கேன். இப்போ அது வெங்காயம்லாம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இதை இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், தயிர் தாளிச்சாச்சு. அடுத்தது வாழைத்தண்டு பொரியல் செஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வச்சாச்சு. சட்டி சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு, கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்தது கருவேப்பிலை, வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம்.
இதுலேயே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். ஆல்ரெடி நான் வந்து வாழைத்தண்டை வேக வச்சுருக்கேன், கடலைப்பருப்பையும் வேக வச்சுருக்கேன். இப்போ தக்காளி வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கி வரட்டும். வாழைத்தண்டில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுடும். போட்டு நல்லா இப்போது கிண்டி விடலாம். உப்பு, மஞ்சள்தூள் போடுங்க, ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள்தூள். பெருங்காயம், இப்போது வாழைத்தண்டு போட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் அது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 2 நிமிஷம் முடிஞ்சிச்சு. இப்போ மூடியை திறந்துட்டு கடலைப்பருப்பு, ஒரு 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுருவோம். கடலைப்பருப்பு, வாழைத்தண்டு தனித்தனியாக தான் வேக வச்சேன். ஆனால் வாழைத்தண்டில் உப்பு போட்டால் மஞ்சள்தூள் போடல. கடலைப்பருப்பில் உப்பு போடாமல் வேக வச்சேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா அதில் இருக்க தண்ணி வற்றி வரட்டும், மூடி போட்டுருவோம். இப்போ 2 நிமிஷம் முடிஞ்சிச்சு. இப்போது நல்லா அது வதங்கி வந்திருக்கு பாருங்கள். தேங்காய் பூ போட்டுக்கலாம், ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் பூ. அவ்வளோதான். அவ்வளோதாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தயிர் தாளித்து வச்சுட்டேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.